ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன், குவைத்திலேருந்து பேசுகிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 23,900 பிஇபி லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அதாவது பிஇபி லெவல் வந்து 163, 167, ஓப்பன் ப்ரைஸ் வந்து 175. ஸோ இவன் திரும்பவும் வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட வந்து சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா 175 மேலே ஆல்ரெடி பிஇபி கிட்ட சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ 175 மேலே சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா நான் வரைஞ்சிருக்க இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் என்ன மாதிரி இருக்கான்றதை பாருங்கள். 23,700. ஸோ அவனும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஏன்னா நான் போட்டிருக்கேன் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் எஸ்எல் லெவலுக்கு மேலே தான் இருக்கான். இன்னமும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து 291 வந்து அவன் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இவன் வந்து ஓப்பன் ரேஞ்சிலேருந்து ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம எடுக்கிற லெவல் வந்து 291. அந்த லெவலில் இது வரைக்குமே அவன் பிரேக் டவுன் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்கான். ஸோ இது வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இந்த வாய்ப்பை பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன நடக்குதுன்றதை வாங்க இன்னும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீப் இந்த மணியில் புட் ஆப்ஷனில் என்ன மாதிரி நடந்திருக்குன்றதை பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் பண்ணுறதுனால ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எக்ஸாக்டாக 349ன்ற அந்த ப்ரைஸ்க்கு மேலே ஒரு எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பாருங்கள், 351 சரிங்களா. ஸோ 351 ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு மேலே பிபி பாயிண்ட் 390லேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் தந்திருக்கான். இங்கே பாருங்கள், 390லேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கண்டினியூ ரேலி கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனில் வந்து அவன் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணலை. ஸோ அதுதான் மெயின் ரீசனு. இப்போ வந்து இவன் வந்து கால் சைடில் வந்து சப்போர்ட் எடுத்து பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் மேலே போயிட்டான் அப்படின்னா அவன் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும், அவன் எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவான். ஸோ இதுதான் லாஜிக் சரிங்களா. ஸோ ஒருத்தர் ஸ்ட்ராங்காகவும் ஒருத்தர் வீக்காகும், இதுதான் வந்து லாஜிக். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த நான் சொல்கிறது மட்டுமே நடக்கணும்னு கிடையாது. மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். பட் இது வந்து ஒரு நம்மளோட ப்ரிடிக்ஷன் சரிங்களா. ஸோ நம்ம மேத்தமெட்டிக் அடிப்படையில் நம்ம வந்து என்ன தான் ஃபாலோ பண்ணலாலும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம். 24,400 P if breaks down important level, then M pattern possible weakness. ஸோ நம்ம குரூப்பில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து இது ஒரு பாசிபிலிட்டி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24,400 புட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு புட் ஆப்ஷன் என்னது 24,200. அவனும் என்ன மாதிரி இருக்கான், அவனும் வீக்காக தான் இருக்கான். ஸோ அவன் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் மேலே, வீக்காக இல்லை, இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு மேலே தான் இவன் இருக்கான். ஸோ இவனும் இந்த லெவலை பிரேக் பண்ணான் அப்படின்னா இவனும் ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவான் சரிங்களா. ஸோ இது வந்து பாசிபிலிட்டி தான். பட் நம்ம மேத்தமெட்டிக் அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு லெவல்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா புட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 24,200 ஸோ 24,200 பிஇ அப்டேட்டுன்னு போட்டேன். ஸோ கைஸ், அதே மாதிரி நம்ம சொன்ன இந்த நிஃப்டி சார்ட் லெவல் பாருங்கள். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து 2-3 நாளாக வந்து இந்த ஒரு சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். சாரி, ரெண்டு நாளைக்கு முந்தா நேற்றும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. ஸோ இந்த சேனல்லே வந்து அப் அண்ட் டவுன் வந்து மார்க்கெட் வந்து தந்துட்டு இருந்தான்.
ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அது நேராக வந்து அந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு சேனல் டாப்பில் இருந்தவன் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கான் பாருங்கள். சரியான ஃபால் இன்றைக்கி. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி குயிக்காக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து மேலே வந்துட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வீக்குன்றதுனால ஸோ கீழே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் விழுந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடம் வந்து இன்னமும் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். 23,962 நம்ம மார்க் பண்ணுற லெவலோட அக்யூரேசி பாருங்கள். ஸோ அது சப்போர்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் சஸ்டெயின் பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் அது பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறோம் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸ் அக்யூரசி வந்து பாருங்கள். ஓகே கேஸ். ஸோ நம்ம தந்திருக்க டவுன் சைட் லெவல்ஸ்லாம் இதை தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும். ஆல்ரெடி மார்னிங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். மார்க்கெட் இன்றைக்கி விழுந்தால் அப் டு 817 இல்லை 800 வரைக்குமே வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சப்போஸ் இப்போ சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,900 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் மூவ் தருவோம். இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸ் நோக்கி மேலே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி 23,200 கால். ஸோ அவனும் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கான். பட் அது வந்து எவ்வளோ நேரம் சப்போர்ட் எடுப்போன்னு தெரியல. அதை ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டான்னா இவன் வீக்னஸ் ஆகிடுவான் கால் சைடில். அடுத்து புட் ஆப்ஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திப்பாங்க. 23,800 கால். ஸோ அவனும் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு மேலே பிஇபிக்கு மேலே தான் இருக்கான். பட் ஆனால் இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்காங்க. ஸோ கால் சைடில் ஐடிஎம் ஸ்ட்ரைக்லாம் வந்தால் என்னவாக இருக்காங்க அப்படின்னா கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறது ஒரு நெகட்டிவு. பட்டு புட் ஆப்ஷனில் ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கவங்க கூட என்ன பண்ணுறான் பாருங்கள். இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கான்? 23,950. ஸோ 900 புட் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். 23,900 புட் ஆப்ஷன் எங்கே இருக்குது? கால். ஸோ 900 புட் ஆப்ஷனு ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னது 30 ரூபா. ஆனால் அவன் ஓப்பன் 60. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 85 ரூபா. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்கான். ஸோ ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கான். தெரியுதுங்களா? அதே மாதிரி 800 கூட எடுத்து பாருங்கள். ஓடிஎம் ஸ்ட்ரைக் தானே. 800ன்றவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வெறும் 18 ரூபா தான் இருந்தான். இவன் வந்து இப்போ வந்து 51 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எவ்வளோ ஓடிஎம் ஸ்ட்ரைக்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்மளோட கான்செப்ட் படி ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான் அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்கு. அந்த டைரெக்ஷனில் புட் ஆப்ஷனில் இருக்கானா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். எல்லாருமே ஐடிஎம் ஸ்ட்ரைக் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதே மாதிரி கால் ஆப்ஷனில் யாரெல்லாம் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கான் அப்படின்னா அவன் வீக்காக இருக்கான்னு அர்த்தம். இது வந்து பேசிக் லாஜிக். சரிங்களா? ஸோ லாஜிக் படி பார்த்தா இவன் வீக்காக இருக்கான். பட் இன்னும் பிஇபியை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் ஃபர்தராக ஸ்டாப் லாஸை நோக்கி போவான். ஐடிஎம் ஸ்ட்ரைக்கே எடுத்து பாருங்கள். ஸோ 23,700 ஐடிஎம் ஸ்ட்ரைக்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் இருக்கான். கேப் டவுன் ஓப்பன் பண்ணுற காரணத்தினால. அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு முடியாமல், சப்போர்ட் எடுக்கவும் முடியாமல், ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே மொமெண்டமே இல்லாமல் நிற்கிறான். ஸோ வந்து இது வந்து பையர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அக்ரெசிவாக இருக்காங்கன்ற இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபர்தராக அவன் மேலே போவான். சப்போஸ் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா, புட் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா இவன் வந்து வீக் ஆகிடுவான். சரிங்களா? ஸோ புட் செல்லர் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஓஏயில் பார்க்குறீங்க அப்படின்னா ஓஏயில் கால் செல்லர் எவ்வளோ இருக்காங்க, புட் செல்லர் எவ்வளோ இருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள். டேட்டா எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நம்ம வெறும் மேக்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கால் செல்லர்ஸ்க்கும் புட் செல்லர்ஸ்க்கும் இப்போ வந்து ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் வந்து மொமெண்டம் தருவோம். ஸோ நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இவன் வந்து வீக் ஆகிட்ருக்கான். இங்கே பாருங்கள் இம்பார்ட்டன்ட் லெவலு. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் சினாரியா வச்சே வீக்கு தான்.
ஸோ பட் இருந்தாலும் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் லெவலை வச்சு நம்ம வந்து இப்போதைக்கு வந்து சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து இப்போ பாருங்கள் புட் ஆப்ஷனில் பாருங்கள் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் 400 இல்லை 200 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இவன் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த எம் பேட்டர்ன் இனிமேல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். சப்போஸ் இந்த 246 உடைச்சானா எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவான், இல்லைனா வந்து பண்ண மாட்டான். சரி பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து எப்படி தரான்றதை பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் சேனல் தரக்கூடிய லெவல்ஸு அக்யூரசி. ஸோ இங்கே பாருங்கள் புட் ஆப்ஷனில் வந்து மொமெண்டம் வந்து தரப்போகிறான். ஏன்னா இங்கே பாருங்கள் இவன் வந்து 962 சப்போர்ட் வந்து கீழே உடஞ்சி வந்ததுனால ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணான். இப்போ அதை உடைக்க முடியாமல் திரும்பவும் வந்து கீழே ஃபால் ஆகிறேன். இப்போ புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் பாருங்கள். ஸோ இந்த எம் பேட்டர்ன் வந்து இங்கே இந்த புட் ஆப்ஷனில் ஃபார்ம் பண்ண மாட்டான். ஸோ இது வந்து இன்னொரு இதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரியுமா, சரிங்களா? இது ஃப்ளாக் அண்ட் போல். ஸோ 24,400 புட் ஆப்ஷன் வந்து மொமெண்டம் தரக்கூடியது வந்து அப்ட்ரன், அதாவது அவனோட சைடில் வந்து மேலே போகக்கூடியது, சரியா ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்கான். 24,400 PE ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் வந்து அடிக்கடி மாறும், நம்ம தான் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள் சொன்ன மாதிரி உடைக்கிறானே இப்போ. ஸோ லைவ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க கைஸ், இங்கே பாருங்கள். ஸோ லைவில் நான் சொல்கிறது அப்படியே நடக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ 200 புட் ஆப்ஷனும் இதே ஃப்ளாக் பேட்டர்ன் இப்போ வந்திருக்கோம், தெரியுதுங்களா? இப்போ 24,200க்கும் நம்ம போட்டுடலாம். பி ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ பாருங்கள் கைஸ், நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்மளோட லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலே நல்லா சூப்பராக வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபிபனாச்சி வச்சு பார்க்கணும். ஸோ அந்தந்த ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிபனாச்சி வச்சு பார்க்கணும். அவன் ரிஜெக்ஷன் எடுத்து தான் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த 0.5 0.6 வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருக்கானா தெரியுதுங்களா? நான் இப்போ இந்த ரெட் பாக்ஸ் போடுறேன் பாருங்கள், நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்விங்கு, இது வந்து முன்னாடி இருந்த ஸ்விங்கு, அடுத்த ஸ்விங்கு இப்போ நடந்த ஸ்விங்கு. ஸோ இந்த ஸ்விங்கை வச்சு பார்த்தாலும் அவனும் அந்த இடத்துக்கிட்ட அதுக்கு கீழே இப்போ ஒரு 0.5 0.6 லெவல் இருப்பான். இப்போ இந்த மார்க் பண்ணுற ரெட் பாக்ஸ்லாம் வந்து திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபிபனாச்சி. ஸோ திரும்ப அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போகணுன்னா எங்கே வரணும் அவன்? ரெட் பாக்ஸை வந்து எல்லோ பாக்ஸாக போட்டுக்கலாம், ஏன்னா அது வீக் ஆகிட்டோம். நம்ம மேலே போகிற மாதிரி இருந்தால் தான் ரெட் கலரில் தருவோம், சரிங்களா? இப்போ ஃபிபனாச்சி வந்து இங்கே இந்த ரீசெண்டாக இருந்த இந்த ஸ்விங்கை வச்சு இப்போ இருக்கிற லோ மார்க் பண்ணிங்கன்னா அப்சைடு என்ன லெவல்னு தெரியும். ஸோ அடுத்து அவன் பிரேக் பண்ணோன்னா இந்த 23,959 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைடில் இனிமேல் போவோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெட்டில் மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க கைஸ். இதுக்கு அதே மாதிரி இந்த பெரிய ஸ்விங்கேஜில் இன்றைக்கி ஹை அண்ட் லோ அதை மார்க் பண்ணி இன்னொரு இதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம்.
இது ரீசன்ட் மார்னிங் நடந்த ஹைலேருந்து இப்போ இருக்கிற கரண்ட் லோ. ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 0.5 0.6 கிடைக்கும். ஸோ இனிமேல் அந்த ரெட் பாக்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்னும் ஃபர்தராக அப் சைடில் போகும். அது வரைக்கும் அவன் ஸ்ட்ராங் கிடையாது. நிஃப்டியை வந்து வீக்கு தான். புரியுதுங்களா? ஸோ அப் டு நான் மார்க் பண்ணுற இந்த லெவல் வந்து 983 இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் இனிமேல் அவன் ஸ்ட்ராங் ஆவான் கால் சைடில். இல்லைனா அப் டு இந்த லெவல் வரைக்குமே வந்து 945. ஸோ இந்த லெவலில் இனிமேல் வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான், சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து அவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ரெட் பாக்ஸ்க்குள்ளேயும் இந்த 45க்குள்ளேயும் இருப்பான். ஸோ இந்த இடத்துல கன்சல்டேஷன் திரும்பவும் ஆனால் அப்படின்னா இன்றைக்கி வந்து மொமெண்டம் வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து ரொம்ப நேரம் டைம் பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவன் வந்து ஃபர்தராக வந்து கீழே விழுந்தானா தான் நமக்கு புட் ஆப்ஷனில் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதுக்கு கால் ஆப்ஷன் வந்து நல்லா வீக் ஆகணும். ஸோ கால் சைடில் இந்த இப்போதைக்கு 800 கால் ஆப்ஷன் என்ன வரான் பாருங்க. ஏன்னா மார்க்கெட் 900 கிட்ட இருக்கான். ஸோ இவன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீக் ஆகணும். எப்படி வீக் ஆகணும்னா இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டும் உடைக்கணும். இந்த 191 பிரேக் இவன் பாயிண்ட் 201 இம்பார்ட்டன்ட் லெவல் 191 இந்த 2 லெவலை உடைச்சானா அடுத்து 154ன்ற பிரேக் இவன் பாயிண்ட் லெவலில் வருவான். அதுக்கு கீழே வந்து இல்லை, இது வந்து 154 வந்து பிரேக் இவன் பாயிண்ட்னா எஸ்எல், ஐ திங்க் ஸோ எஸ்எல். இல்லை இருங்க, எஸ்எல் லெவல் மார்க் பண்ணலாம் நினைக்கிறேன். எஸ்எல் லெவல் 154 வந்து எஸ்எல். சரிங்களா? 191.201 154 இது வந்து எஸ்எல் கைஸ். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் லெவலும் பிஇபி ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ கைஸ், இந்த லெவல்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும், அதே மாதிரி நம்ம தந்திருக்க லெவல்ஸ் எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அப்டேட் பண்ணுற வீடியோ. ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல்.